அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது உம்ரா செல்வதற்கான ஒரு அற்புதமான அமலை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த அமலின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உம்ராவுக்காக நம்மை அழைத்து விடுகின்றான். இந்த அமலின் முக்கியத்துவத்தை பற்றி கூறுகின்றனர். இன்ஷா அல்லாஹ் அவருக்கு உம்ரா செல்வதற்கான ஏற்பாடுகளை ஒரு வாரத்துக்குள் இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்படுத்துவான். அவருக்கு உம்ரா செல்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் நிபந்தனை என்னவென்றால் முழுக்க முழுக்க நம்பிக்கையுடன் நாம் அதை செய்ய வேண்டும். மிக மிக பரிசோதிக்கப்பட்ட அமல். இதனை செய்து பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் உம்ரா செல்வதற்கான வாய்ப்பை உடனே பெற்று விடுவீர்கள். 5 வக்கத் தொழுகைக்கும் பிறகும் 5 வக்கத் ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் உடனே செய்யக்கூடிய அமல் இது. ஃபர்லான தொழுகையை தொழுதுவிட்டு தொழுகையை முடித்தவுடனே இதை செய்து கொள்ளுங்கள். சலாம் கொடுத்தவுடனே லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஹ்மத லக வல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஹ்மத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த தல்பியாவை 7 முறை ஓத வேண்டும். இன்ஷா அல்லாஹ் சலாம் கொடுத்தவுடனே இந்த அமலை செய்ய வேண்டும். ஒருவேளை யாருக்காவது இடம் நேரம் இல்லை என்று கூறினால் சுன்னத்தான தொழுகைக்கு பிறகு தாராளமாக இந்த அமலை செய்து கொள்ளலாம். ஆனால் அதற்கான நிபந்தனை, முதலாவதாக வுலூவுடன் இருக்க வேண்டும். இரண்டாவது, கிப்லாவை முன்னோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். மூன்றாவது, நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். நான்காவது, ஃபர்லான தொழுகைக்கு பிறகு உடனே செய்யக்கூடிய அமல் இது. தாமதமாக செய்யக்கூடிய அமல் கிடையாது. செய்யும் போது கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். தாங்கள் கஹ்பாவின் முன்னதாக சஜ்தா செய்வதாக நினைத்து கொண்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஹ்மத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த தல்பியாவை 7 முறை ஓத வேண்டும். இதன் நோக்கம், யா அல்லாஹ் விரைவில் கஹ்பாவுக்கு அழைப்பாயாக, உம்ராவுடைய பாக்கியத்தை தருவாயாக என்ற எண்ணத்துடன் இந்த அமலை செய்ய வேண்டும். பிறகு துஆ செய்ய வேண்டும். தொடர்ந்து செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உம்ரா செல்வதற்கான வாய்ப்பை விரைவில் ஏற்படுத்துவான். செல்வம் இருப்பவர்கள் எங்கேயும் செல்லலாம். ஆனால் மக்பூலான உம்ரா ஹஜ் செய்ய அல்லாஹ்வுடைய அழைப்பு தேவை. அவனுடைய வீட்டுக்கு அழைப்பதற்கு இந்த அமலை தொடர்ந்து செய்து வாருங்கள். நம் அனைவருக்கும் மக்பூலான உம்ரா செய்ய, ஹஜ் செய்யவும் பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.